சூழ்நிலைகள் உரைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பல பிரதிகூலமான சூழ்நிலையும் உண்டு. ஆமே, எந்த ஒரு பொண்ணும் விலை உயர்ந்ததாய் மாறுவதற்கு முன்பாக ஒரு அக்கினியை சந்தித்துதான் ஆகும். ஹல்லேலூயா. பிரதிகூலம் என்பது எனக்கு எழுதப்பட்ட வார்த்தை அழிப்பதற்கல்ல, எனக்கு எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேற்றுவதற்காக என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி கர்த்தர் அவர் வாழ்க்கையில் அனுமதித்த பாதை எல்லாமே பிரதிகூலம், எல்லாமே பிரதிகூலம். எனவே 105வது சங்கீதத்திலே 19வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டதாம். சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது புடமிட்ட பார்க்கிறார். ஆனா அடுத்த வார்த்தை உடனே சொல்லப்படுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார், அவன் விடுதலை பண்ணப்பட்டான். ஆமென். உரைக்கப்பட்டவனுக்கு நடக்கிற பாதை எல்லாமே பிரதிகூலமாக இருந்தாலும் முடிவு எழுதப்பட்டு விட்டது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுவாங்க. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய பாதையை பார்த்து சிலர் கேள்வி கேட்பார்கள், என்ன வார்த்தை பிடிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே தாறுமாறா நடக்குதுன்னா கூப்பிட்டு சொல்லுங்க, உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பக்கத்துல ஒருத்தங்க கை பிடிச்சு சொல்லுங்க, தைரியம்